ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ஸை வச்சு எப்படி மிரர் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போன வீடியோவில் வந்து த்ரெட்டை வச்சு மிரர் ஒர்க் பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில். அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் எப்படி மிரர் வந்து பீட் வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆரம்பிக்கும் போது ஒரு பேக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. நீங்கள் சில்க் த்ரெட் ஆகட்டும், பீட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. பாருங்கள், அந்த டைமண்டோட ஷார்ப் ஏஜில் தான் நான் வந்து பேக் செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு சுகர் பீட் வந்து 2 பீடாக வந்து கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், கார்னர் திருப்பும் போது நம்ம இந்த கார்னருக்கு வந்து நம்ம எந்த லாக் செயினும் போட வேண்டாம். நீங்கள் அப்படியே கன்டினியூஸாக ஒரு லைனில் எப்படி ஃபில் பண்ணிட்டு வருவீங்களோ அதே மாதிரியே வந்து நீங்கள் பீட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ஷார்ப் ஏஜுக்கு மட்டும்தான் நம்ம லாக் செயின் போட்டு திருப்புற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு நான் வந்து லாக் செயின் எதுவுமே போடலை, அது அழகாக வந்து வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா டர்ன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், பீட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போட்டு இந்த சைடு திருப்பி ஒரு லாக் செயின் போட்டு இந்த சைடு பாருங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நான் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் ஒர்க் பண்ணிட்டு வரேன். இந்த சைடு இப்படி நீங்கள் போடும்போது நல்லா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் வளைச்ச மாதிரி தான் இது வந்து நம்ம அப்படியே பீடு வந்து லாக் செயின் போடாதையே வளைச்சிட்டு வரணும். பாருங்கள், முடிக்கும் போது நீங்கள் அந்த ஷார்ப் எட்ஜில் ஆரம்பித்தா தான் முடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்து முடியும். பாருங்கள், இந்த டைமண்டோட ஷார்ப் எட்ஜில் வந்து 4 பக்கமும் ஒரு வந்து வீட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, இந்த மாதிரி 3 பீடு வந்து 3 லைனில் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடு 2 சைடு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் புட்டா டிசைனாக கூட இந்த மாதிரி வந்து போடலாம். நான் வந்து இப்போ 4 பக்கமும் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜில் கொடுக்கும்போது பாருங்கள், இந்த ஒரு பீடை சுற்றி நான் வந்து இந்த 3 பீட் கொடுத்துருக்கேன், வீட் பீடு. அதே மாதிரி தான் அந்த பக்கமும் இந்த சைடும் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் இருக்க பீடுக்கு நேராக வந்து நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து நீங்கள் ஒரு பீடு முடிஞ்சதும் வந்து எண்ணாட் போட வேணாம், நீங்கள் அப்படியே கன்டினியூஸாக வந்து போட்டு வரலாம். அந்த பீடுக்கு அடியிலேயே வந்து நம்ம ஸ்டிச் போட்டு வரலாம். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. நம்ம இது வந்து ஸ்லீவுக்கு ஒரு புட்டா டிசைன் இந்த மாதிரிலாம் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த நடுவில் ஏதாச்சும் ஒரு பீட் கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்பர் 4 சைஸ் பீடு வந்து ஒன்று கொடுத்துக்கலாம். இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்மால் சைஸில் ரவுண்ட் மிரர் வந்து நம்ம பீட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் பீடு வந்து கொடுக்குறேன். ஒயிட் கலர் சீனி பாசின்னு சொல்லுவோம்ல, ஒயிட் கலர் சீனி பாசி வந்து கொடுக்குறேன். நீங்கள் சீனி பாசி கொடுக்கும்போது 2 பீடாக வந்து கொடுங்க, அப்போ தான் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் அடுத்தது வந்து ஒரு சீனி பாசி, அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடு, அடுத்தது வந்து ஒரு சீனி பாசி இந்த மாதிரி வந்து சுற்றி கொடுத்துட்டு வரேன் நெருக்கமாக. பாருங்கள், இதுவும் வந்து ஒன்றுக்கும் வந்து எண்ணாட் போடணுன்னு தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம கன்டினியூஸாக வந்து போட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பீடை வந்து கொடுத்தும் வந்து போடலாம். இந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து ஃபஸ்ட்டு பீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடியில் பீடுக்கு அடியில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பீடை போட்டுட்டு இப்போ அதுக்கடியில் வந்து நான் ஸ்டிச் போடுறேன். எனக்கு பீடை போட்டுட்டு அதுக்கடியில் வந்து ஸ்டிச் போட்டால் தான் எனக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு வந்து எப்படி போட்டால் ஷேப் வருதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போடுங்க. அடுத்தது நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த நடுவில் வந்து நெருக்கமாகவும் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டுருக்கணும், அதே கேப்பே வந்து சுற்றி நீங்கள் போடும் போது விடணும். பாருங்கள்,
நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போடும்போது நெருக்கமாக போடுறோம், இப்படி ஒட்டி போட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒரு பக்கமாக போயிடும், எல்லாம் ஒரே மாதிரியே வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ஒரே கேப்பாக விட்டு போட்டதுனால நம்ம பார்க்குறதுக்கு வந்து அந்த ரவுண்டு எல்லாம் ஒரே சைஸாக வந்து இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது வந்து தெரியக்கூடாது, எந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தெரியக்கூடாது. பாருங்கள், ஃபுல்லும் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்தது வந்து எண்ணாட் போட்டுக்குவோம். அடுத்தது பெரிய சைஸ் மிரர் வந்து நம்ம போடுவோம். பாருங்கள், நான் நம்பர் 3 சைஸ் பீடு வந்து கோல்டன் கலர் பீடு இந்த மிரரை சுற்றி வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு பீடாக வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த மிரரை சுற்றி நான் டைமண்ட் ஷேப்பில் மிரர் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், அதை சுற்றி வந்து சீனி பாசி கொடுக்க போகிறேன். நம்ம சீனி பாசி கொடுக்கும் போது பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் மிரர் ஒட்டும் போது அந்த ஒரு பீடு அளவுக்கு தள்ளி ஒட்டணும். அப்போ தான் அந்த பீட் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்க முடியும். பாருங்கள், 2 பீடாக வந்து போடுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் எப்படி வந்து பீட் ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வளைக்கும் போது நீங்கள் லாக் செயின் போடணும்னு தேவையில்லை, நீங்கள் அப்படியே வந்து பீட் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜ் வளைக்கும் போது நம்ம இந்த சைடு ஒரு லாக் செயின், இந்த சைடு ஒரு செயின் போட்டு நீங்கள் அப்படியே வந்து போட்டு போகலாம். உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து வளைஞ்சிக்கும். பாருங்கள், திரும்ப வந்து ஷார்ப் எட்ஜில் எப்படி வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பீட் வந்து நம்ம ஷார்ப் எட்ஜில் போட்டுக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த ஷார்ப்பாக இருக்க வரைக்கும் கரெக்டாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்து பாருங்கள், அங்கே ஒரு லாக் செயின் போடுறோம். அதே டைரெக்ஷன்லேயே வந்து ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த சைடு நேராக வந்து ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு இந்த ஒரு பீடை தள்ளி மட்டும் போட்டுட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நான் வந்து அப்படியே இழுத்துட்றேன். இழுத்துட்டு மீதி 2 பீடை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு டர்ன் பண்ணுறோம். இப்படி வந்து நம்ம போடும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், இன்னொன்று மெத்தட்லேயும் வந்து நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், இன்னொன்று மெத்தடில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் ஒரு பீடு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீடு வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீடு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லாக் செயினை நம்ம வந்து எதை முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல வந்து ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு உள் சைடு வந்து ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே பீட் வந்து கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வர மாதிரி தோணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே வந்து பீட் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரு இட்லி பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப் பீடு ஒன்று, அப்புறம் சீனி பாசி ஒன்று, இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். பாருங்கள், சுற்றியும் நடுவில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இந்த டிசைனை வந்து நெக் லைன்லேயும் வந்து வரிசையாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்லீவில் வந்து புட்டா டிசைனாக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த டிசைனில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு டிசைனும் வந்து ட்ரை பண்ணும் போது தான் நிறையா வந்து கற்றுக்க முடியும். அதனால் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு ட்ரை பண்ணாத விட்றாதீங்க. ஒரு டிசைனும் வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.